பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷன் நினைப்பது நடப்பது இல்லை. தேவன் என்ன நினைக்கிறாரோ அவைகள் தான் நடக்கும். ஒரு மனுஷனை தேவன் நினைப்பார் என்றால் அந்த மனுஷன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் நினைக்கப்படுவதற்கு சில காரியங்கள் அடிப்படையை தேவையாக இருக்கிறது. முதலாவது, உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் தேவனை நினைத்து வாழ்வோம் என்றால் நிச்சயம் கர்த்தர் நம்மை மாத்திரம் நினைக்கிறவர் அல்ல, நம்முடைய சந்ததிகள் தலைமுறைகளை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவன். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவான் என்றால் அந்த மனுஷனை தேவன் நினைக்கிறான். நோவாவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்தில் நாம் அடிக்கடி ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நோவா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். அதாவது 8வது அதிகாரம் முதல் வசனம் வரும்பொழுதே நோவாவையும் நோவா கூட இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்களை தேவன் நினைக்கிறவராக இருக்கிறார். அண்ணாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அண்ணால் இப்படியாக ஜெபிக்கிறார்கள், சேனைகளின் கர்த்தாவே, உடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று ஜெபித்தார்கள். தேவன் அண்ணால் ஜெபித்ததற்கு மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். நம்முடைய ஆண்டவர் நினைத்து அருளுகிற தேவன். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து அருளுவார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி முழுவதற்கும் என் தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.